சேர் எடுத்துறப்பா. இரு சாக்கு ஓட்டம். இப்பொழுது சிறுவர்களுக்கான சாக்கு ஓட்டம். ரெடியா? சாக்கு ஓட்டத்தை தொடர்ந்து ஸ்லோ சைக்கிள். ஓகே ரெடி. ஓடு 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 ஓடுங்க. ஓடு ஓடு ஓடுங்க. புதுசா அந்த அம்மா ஓடுது. ஒரு சேர் போடு. பரவாயில்ல பரவாயில்ல ஓட்டு. ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடு 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 ஓடு. தள்ளு 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 தள்ளி விடு. ஓடு ஓடு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அட ஓடு 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 ஓடு. மெதுவா 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 மெதுவா. அருமை அருமை. உள்ள வந்த வாரத்தில் வெளியே போயிட்டீங்க நீங்க. யாரு? சரி ரைட். ஓகே சம்மதம். வெளியே போயிட்டாங்க. இல்ல இல்ல அவங்க முதல்ல ஓடுனாங்களாம் போயிட்டாங்க. ஓகே ஓடு 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 ஓடுங்க 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 ஓடுங்க. அருமை. ஓடு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எடுக்கலையே. சரி ரைட். ஓடுங்க ஓடுங்க பரவாயில்ல. ஓடு ஓடு ஓடு. இல்ல இல்ல ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க. ஓடு ஓடுங்க. ஓடுங்க ஓடு ஓடு உள்ள உள்ள ஓடு. ஓடு ஓடு. அருமை அருமை அருமை. அருமையான கால்குலேஷன். அருமையான கால்குலேஷன் அப்படின்னு. ஓடு ஓடு ஓடுங்க. இசை நாற்காலி இதுதான் கடைசி ரவுண்ட். இதுக்கு மேல இசை நாற்காலி கிடையாது. எப்பா பசங்களா யாராவது இசை நாற்காலி ஓடுறீங்களா? மாப்பிள்ளைங்களா ஓடுறீங்களா? சரி ஓடுறா வாங்க பேர் கொடுங்க. ஓடுங்க ஓட 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 ஓட. அவ்வளவுதான் சீக்கிரம் முடிச்சிடலாம். சீக்கிரம் ஓடுங்க. அருமை அருமை அருமை. 3 more rounds. டேய் பசங்கள் இசை நாற்காலி ஓடுறவங்களா லைன்ல நில்லுங்கப்பா. ஓடுங்க 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 ஓடுங்க. பாரு எவ்வளவு இடம் இருக்கு பாரு. ஓடுங்க ஓடு 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 ஓடு. கண்ணு உள்ள ஓடு உள்ள உள்ள. அருமை அருமை அருமை. லாஸ்ட் 2 rounds. ஓடுங்க. பாருங்க எவ்வளவு இடம் காலியா இருக்கு பாருங்க. ஓடு ஓடுங்க ஓடு 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 ஓடு. உள்ள போ உள்ள லைனுக்கு ஓடு ஓடு. எவ்வளவு லைன் இருக்கு பாரு. ஃப்ரீயா இருக்கு பாரு. ஓடுங்க ஓடு. அருமை அருமை அருமை. அருமையான ஓட்டம். இறுதி சுற்று. ஓடுங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. அருமை அருமை அருமை. ஓடுங்க தள்ளி தள்ளி ஓடுங்க பார்க்கலாம். ஓடுங்க ஓடு 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 ஓடு. ஓடிக்கிட்டே உள்ள கோட்டுக்குள்ள ஓடு. அருமை 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 அருமை. டேய் செந்தில பரிசு கொடுறா. முதல் பரிசு என்ன? ராகவி. அப்பா பேரு? ஓகே ராகவி. ராகவி இந்த பக்கம் நீ குடும்பம். நீ உங்க பேருமா? நேசிகா சுரேஷ் 2வது இடம். இப்ப சைலண்ட் மாப்பிள்ள.
ரைட் ஓகே. டேய் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த நமது மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார். நல்லா ஜோரா கை தட்டுங்கப்பா. மஞ்சுநாதன் வந்திருக்கார், நல்லா ஜோரா கை தட்டுங்கப்பா. ஆமாம் ஆமாம். வணக்கம் வணக்கம் மாப்பிள்ளை, வாங்க. உங்களை 7 மணிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க 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 வாங்க. அப்பா நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, என்ன மைக்கில் பேசவே தேவையில்லை. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். முத்துக்காப்பட்டி சேனல் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். எல்லாம் பொங்க முடிச்சுதா? மாமா பொங்கல் நடந்துட்டு இருக்கு. பொங்கல் சொல்லவே இல்லை எனக்கெல்லாம், சொல்லியிருந்தா தான் வருவேன். நீ வந்தாவே பொங்கல் தான். பொங்க வச்சிருவோமா? வச்சிருவோம். இன்னைக்கு கிங் 24/7 மன்ற பேச்சாளர் நாமக்கல் கிங் 24/7 லைவ்ல நேரடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மன்னின் மைந்தர் முத்துக்காப்பட்டினாவே பெருமை யாருன்னா நம்ம யுஎஸ்ஏ செல்வம் தான். செல்வம்னாவே பெருமை முத்துக்காப்பட்டி தான். ஏன்னா நம்ம பசங்கள்ல இப்ப படிச்சு எப்படா ஊருட்டு அக்கறால ஓடல. எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. எங்க தாய்மாம்புள்ள இருக்கிறா, கனடாவில் செட்டில் ஆகி 15-20 வருஷம் ஆகுது. ஒரு நல்லது பொல்லாத கூட ஊருக்கு வரதில்லை. ஒரு பொசுக்குனா வராரு, பொசுக்குனா போறாரு. காத்தால கேட்டா அமெரிக்காங்கிறார், மக்கானா கேட்டா நாமக்கல்ங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாம பிறந்த ஊருக்கு பெருமையா வாழ்றத மனுஷனுக்கு அழகு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சாணக்கிய விதிப்படி மனிதனுடைய பிறப்பு இது 18வது பிறப்பு. யாரா இருந்தாலும் சரி, நாயா நரியா புல்லா பூண்டா பிறந்து 18வது, இதோட மறுபிறவி கிடையாது. இதுல 12 பிறவி அக்ரணியாவும் 7 பிறவி உயிரினியாவும் பிறக்கிறோம். அந்த 7வது பிறவி இது மானிட பிறவி. பிறந்த ஊருக்கு புகழ தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேரு. இப்படி பிறந்த ஊருக்கு புகழா. இன்னைக்கு காலை மாரத்தான் போட்டி நடத்தியாச்சு. தொடர்ச்சியா விளையாட்டு போட்டிகள். நீ எல்லாம் வந்து பிறக்காத ஏமாந்து போனியா மாமா? எங்க ஊர்ல இப்படி ஒரு ஆள் வாய்க்க மாட்டேங்குது. பண்டமாய்க்குமா பாக்கியசாலிக்கு, பொண்ணு வாய்க்குமா புண்ணியசாலிக்கும்பாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு ஊரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை ஜெகஜோதி கொண்டாடுறீங்க. வருஷத்துல ஒரு நாள். நீங்க தீபாவளி கூட யாரும் இப்படி வரமாட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க அந்த பொங்கல் நாள் 3 நாளுக்கு அந்த சொந்த ஊர்ல வந்து அந்த ஜனத்தை பார்க்கறது அவ்வளவு ஒரு சந்தோஷம். யாருகிட்ட போய் என்ன காசு வேணுமா கேட்க போறோம்? ஏனுங்க நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு நீங்க காசு கேட்கறாய்யா? ஒரு காலத்துல எல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. பொங்கல் அன்னைக்கு நாங்களே எங்க அப்பச்சி அம்மத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். எங்க அம்மத்தாலோட அம்மா இருந்தது எங்க பாட்டியா. நல்ல விளையாட்டு இருப்பேன். போய் காலில் விழுந்தா சுருப்பையிலிருந்து தொலாவை பிடிச்சி ஒரு 4 எடுத்து கொடுக்கு. ஆனா உண்மையே அந்த 4 வச்சுக்கிறேன் நான். அந்த ஆயால் இப்போ ஆனா அது கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. அந்த சுருப்பையிலிருந்து திண்ணீர் எடுத்து நெத்தியில் வைக்கி. பயங்கட்ட சொல்ற போட, டே நாங்கெல்லாம் எங்க அமத்தா கால் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம், நீ போய் உங்க அமத்தா கால் உழுகு அப்படின்னா. நீ வேணா நீ உழுகு, என்னைய உழுகு சொல்றீங்க. போட காசு கொடுக்கும் போடான்னு இதை முதல்லயே சொல்லி தொலைலாம்ல அப்படின்ட்டு முந்தானேத்து போய் கால் விழுந்த. அந்த ஐயா தட்டு தடுமாறி ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தது. பணத்தையும் பார்த்தேன், எண்ணையும் பார்த்தேன். இந்த 10 ரூபாய் காசுக்கு இந்த கிளவி கால் அடி விழுவு சொன்னிய நீ அப்படின்னா. நான் சொன்னேன், அடே பணத்தை பார்க்காத, ஆசீர்வாதம் பண்ற மனச பாரு. ஒருத்தர் வாயில ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளவு சிறப்பு. வார்த்தைக்கு வலிமை உண்டு. ஒரு சொல்லு வெல்லு, ஒரு சொல்லு கொல்லு. அதனால நல்ல வார்த்தைகளை பசங்களுக்கு பேசி பழக்கணும். முதல் பசங்க பேசணும். எல்லாம் பார்க்க 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 சம்பாதிக்கவே தெரிஞ்சா பசங்களுக்கு தான் சம்பாதிக்கிறோம். யாரு சம்பாதிக்கிறோம்? வேற 5 நாள் ஆச்சு போய். ஆனாலும் போன்லினாலும் வீடியோ கால்லினாலும் என்னடா பண்றீங்க, எதனா பண்றீங்க பேசுறேன். நீங்களும் பேசுங்க. எல்லாரும் யாருக்கு ஓடுறோம்? பசங்களுக்கு தான் ஓடுறோம். அப்ப அதுகிட்ட நீங்க இப்ப பேசாத விட்டுட்டா
வயசாகும் போது அது நம்ம கிட்ட பேசாது. உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும்டா, ஆளை போடுறேன் பார்த்துக்கோ, ஆளம்பு இருக்கிறாங்க பழகிக்கோ, வேணுங்கிறது வெடியால போகிறது போடுதால. பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிருமா? பணமேமா, காசு பணம் இருக்குது. இன்னைக்கு பொங்கல் அரிசி போட்டா சாப்பாட்டு அள்ளி திங்கலாம், பணத்தை போட்டா எண்ணத்தள்ளி திங்கலாம். பசிக்குதுன்னா ஒரு 100 ரூபா கட்டு எடுத்து முழுங்க முடியுமா? தண்ணி தவிக்குதுன்னா 10,000 ரூபாய் கட்டு எடுத்து குடிக்க முடியுமா? அப்ப நல்ல உறவுகளை சம்பாதிக்கும். இன்னைக்கு எங்க மாமன் முத்தம் கொடுத்துக்காரரு இவ கம்பெனியில தான் நான் பொண்ணு கட்டி இருக்கிறேன். ஏமாந்து போய் கட்டி தொலைஞ்சிட்டு அப்பெல்லாம் தெரியல, விவரம் இல்லை எனக்கு. அப்படி இந்த கம்பெனியா ப்ராப்பர்ட்டியில பொண்ணு கட்டி இன்னைக்கு 15 வருஷம் ஆகுது. எப்படியோ மாடு ஒரு பக்கம் இழுத்தாலும் ஒரு பக்கம் தள்ளிட்டு போகுது குடும்பம். இந்த மாதிரி இன்னைக்கு விளையாட்டு விழா. அடுத்த விளையாட்டு என்ன? பானை உடைப்புமா? வாங்க போய் உடைப்போம். நாமக்கல் மாவட்டத்திலேயே என்னை அதிகமா அறிமுகப்படுத்தின சேனல் கிங் 24x7. கிட்டத்தட்ட 2010 இருந்து என்னோட பட்டிமன்றத்தை ஒரு 1000 வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க. ஸ்லோ சைக்கிள் சாக்கு ஓட்டம் முடிந்தவர்கள் அடுத்தபடியாக ஸ்லோ சைக்கிள். ஸ்லோ சைக்கிள் வாங்க. சாக்கு ஓட்டத்தில் ஜெயித்த 2 மாணவிகள் முதல் பரிசு, 2ஆம் பரிசுக்கு மஞ்சுநாதன் மாப்பிள்ளை அவர்கள் பரிசு வழங்கி சிறப்பித்து வைப்பார். இரண்டாம் பரிசு இப்பொழுது ஸ்லோ சைக்கிள் எல்லா குழந்தைகளுக்கு ஸ்லோ சைக்கிள் வச்சுக்கிறாங்க. வா போய் கேப்ப ஸ்லோ சைக்கிள்னா என்னன்னு. நாமெல்லாம் இருக்கையில் சின்னதா இருக்கையில் இப்படி எல்லாம் விளையாடவே இல்லைக்கா. எங்க அப்பன் சைக்கிளே வாங்கி கொடுக்கல, கவர்மெண்ட் சைக்கிள் தான் வாங்கினேன். அது அப்ப நாங்க படிக்கும் போது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட்ல சைக்கிள் கொடுத்தாங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அடே பொண்ணா, டே பொன்னுசாமி, அட உன்ற பேர் என்ன? விஸ்வந்தா. இது என்னது? சைக்கிள். என்ன பண்ண போற? முத்துக்காப்பட்டி. முத்துக்காப்பட்டியில தான் இது ஊர். முத்துக்காப்பட்டி இப்ப என்ன பண்ண போற? சைக்கிள் ஓட்ட போற. சைக்கிள் ஓட்ட போறியா? எப்படி வேகமா ஓட்டுவியா? மெதுவா ஓட்டுவேன். மெதுவா ஓட்டுனா எப்படி ஜெயிக்கிறது? வேகமா ஓட்டினா தானே ஜெயிக்கலாம். வேகமா ஓட்டலாம். வேகமா ஓட்டினா தானே முதல்ல போய் பிடிக்க முடியும். மெதுவா போனீங்கன்னா எப்படி போவ? கடைசியா தானே வருவேன். நாளை வேகமா போகணும். ரெடி 1 2 3. ஏடா உன் பேர் என்னதங்க? தன்வந்த். தன்வந்த். ஒருத்தரும் கூட தமிழ் பேர் இல்லடா. அல்ல தன்வந்த், ரிசுவந்த், யசுவந்த்னு. என்ன படிக்கிற? 6th. 6வது படிக்கிறியா? ஏய் பொய் சொல்லாதடா. எங்கடா 4வது படிக்கிற மாதிரி இருக்கிற, 6வது படிக்கிறோம்ங்கிற. சரி இப்போ என்ன பண்ண போற? சைக்கிள் ஓட்ட போற. வேகமா ஓட்டுவியா? ஸ்லோவா. ஸ்லோவா ஓட்டுனா எப்பறம் ஜெயிக்கிறது? ஸ்லோ சைக்கிள். அப்படின்னா லாஸ்டா போறவங்களுக்கு தான் பிரைஸ். அப்படியா? கடைசியா போகணும். வாழ்க்கையில முன்னுக்கு போனா தாண்டா பிரைஸ் கொடுப்பாங்க. கடைசியா போனா 6 ரூபா கொடுப்பாங்க. இப்படித்தான் நான் 4வது வடிக்கையில் எங்க அப்பத்தாட்டு போய் ஆத்தா ஓட்டப்பந்தயம் ஓடுற அப்படின்னு எங்க ஆத்தா சொல்லிச்சு. பார்த்து ஓரமா மொல்ல ஓடு சாமின்னுச்சு. எங்க ஆயா வயசு கேட்டு மொல்ல ஓடுன்னு தோத்து போயிட்டேன். காலு கீழே ஊனக்கூடாது,
ஆமா மொல்ல போகணும். ரெடி. அடே அடே நான் சொன்ன காட்டி வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன். நான் சொன்ன பாவத்துக்கு வேகமா போயிட்டேன். பாவம். அப்படித்தான் காலக்கீழாம போகணும். 3 3 6. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர் ரிஷுவந்தா பண்ணுவந்த அந்த பையன் கடைசியா வந்த 6 பேரை விடலாங்கண்ணே. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்குவாங்க. எப்பா அந்த முதல்ல போன பையனுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருங்கப்பா, நான் கூட காசு கொடுத்துறேன். இல்ல கொஞ்சம் எல்லாம் பொதுமக்கள் ஓரமா நின்னா தானே ஆகு. கொஞ்சம் எல்லாம் தள்ளி நிலுங்க. பொறுத்துக்கு பின்னால. அப்படி ஆயா மவராசி கொஞ்சம் பின்னால கோட்டை தாண்டி நில்லுங்க. வார் கொஞ்சம் எல்லாம் தள்ளி விட்டா தானே அந்த பசங்க ஓடுவாங்க வேகமா. சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல கால் ஊனிட்டே அவுட்டு. அதுக்கு நேரம் பிறந்துருச்சு, ஊரு தெளிஞ்சிருச்சு. பின்னாடி அங்கேயட நிக்கிற போடா, கோட்டை கூட தாண்டலையே. ஏன் நீ வந்துட்ட, கால் ஊனிட்ட வெளியே வந்துரு. அடேங்கப்ப பல வித்த ஏண்டா ஒரு 8 முன்னால் வந்திருந்தா கூட பரவாயில்ல. நல்ல வித்தையெல்லாம் காட்டுறான்டா. இந்த திருமதி பழனிசாமி படத்துல சத்யராஜ் சைக்கிள் ஓட்டுவான் பாத்தியா? யாரு முதல்ல யாரு கடைசியில? சூப்பரா ஓட்டுறானையா. எல்லாம் தயவு செய்து கோட்டை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி நில்லுங்க. பசங்க ஓட்டு, நம்ம பசங்க நாம முன்னால ஓட்டுனா தான் நாமளே குறுக்கு போய் வேலை வருத்த எப்படித்தான் ஓட்டு. அருமை ஜெயிச்சுட்டா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. அடுத்து 6 பேரை வச்சு யார் முதல்ல கண்டுபிடிக்கிறது? ரெடி. அடே ஸ்லோ சைக்கிள்னா வேகமா போக கூடாதுடா, மொல்லமா போகணும்டா. இவன் குரங்கு படல் அடிச்சுட்டு போறானே முன்ன. பேசினேன். கோல போட்டி அடுத்த செட் ரெடியா இருங்க. ஆறு பேரு டக்குன்னு இருந்தா டப்புன்னு முடிச்சிடலாம். அடுத்த போட்டிக்கு ஓடலாம்.
பானை வேற ரொம்ப நேரமா தொங்குது, எப்படா நீ உடைப்பீங்கன்னு. வா வா. கோல போட்டி இன்னும் அரை மணி நேரத்தில் முடிவு செய்யப்பட்டு டோக்கன் வழங்கப்படும். கோல போட்டிக்கான கால அவகாசம் இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே. 1 மணிக்கு முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் பரிசுகள் தேர்வு செய்யப்படும். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள கோல போட்டியை முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியாக கயிறு இழுத்தல். ஐயா மெல்ல நட சைக்கிள் என்னாகும், அங்க டயருக்கு நோகும். டயருக்கு நோவுதோ இல்லையோ கைக்கு நோவும்டா. பரவாயில்ல, நல்லா அமுத்துறேன்டா. வெய்ய சாக்கு ஒரு மூட்டையவே கட்டிட்டு போறானே. இங்க கம்பருக்கு போறானா நெல்லருக்கு போறானா தெரியலையே. அடுத்த செட்டு. அடுத்த செட். வெல்கம். ஊனிட்டியா, ஒரு விக்கெட் அவுட்டு. தள்ளுங்க. ஓரமான மொல்ல போடா. இவன் என்னமோ ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுறானே. அடுத்து சிங்கப்பெண்ணே முத்துக்காப்பட்டியே உன்னை வணங்குமே. ஓட்டு அட ஓட்டுல சைக்கிள் கல்லு மேல ஏறி நின்னுச்சு. டேய் பசங்களா, லண்டன்ல இருந்து மாப்பிள்ள பண்ணை குளத்து மாப்பிள்ள வினோத் எங்க இருக்காரு? பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினோத் மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிறாரு. வாப்பா வினோத். யாராவது லண்டனுக்கு போகணும், லண்டனில் உதவி வேணா வினோத் பிடிச்சிங்க. இவர் வந்து நாமக்கல்ல அமுதா ஹோட்டல் பண்ணை குளத்து மாமன். இவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த மாமனிதர். லண்டனில் வந்து நம்ம சென்டர் கட்டுறது கிட்டத்தட்ட 5000 பவுண்ட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி அங்கே ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாரு. நல்ல உள்ளம் படைத்த மாமனிதர். வாழ்த்துக்கள் மாமா. இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? அவருக்கு கல்லொழிச்சு விளையாடுறாரு. கல்லொழிச்சு விளையாடல. ரொம்ப நன்றி மாமா. மாப்பிள்ள ரொம்ப நன்றி வந்ததுக்கு. போய் மஞ்சுநாத மாப்பிள்ளையோட சேர்ந்து 2 பரிசு கொடுத்துருவாங்க பார்க்கலாம். வாசா வினோத் குட்டியே ஓடியா. நாங்கெல்லாம் வெய்ய கயிறு, நீ மட்டும் நல்லா இருக்கிறவா. நன்றி. அது இந்த வருஷம் தானே முதல்ல ஓட்டி பழகுதுக்கா. வருஷம் இது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்க. குவார்டர்லி எக்ஸாம் எப்போ வரும் தெரிந்தா தானே படிக்க. திடு கூப்பிடு கொண்டாந்து சைக்கிளை கொடுத்து ஓட்டுனா அது எப்படி ஓட்டு? இது மாப்பிள்ள இது மஞ்சுநாதன் மாப்பிள்ள. மதிய சாப்பாடு வந்து நீங்க தான் துவங்கி வைக்கணும். எல்லாம் உங்களுடைய அன்பான வேண்டுகோள். அருமையா தொடங்கி வச்சிடலாம். சூப்பரா. நீங்களும் லண்டன் வினோத் மாப்பிள்ள எங்க அப்பா 3 பேர் சேர்ந்து போய் மதியம் கொடுத்தார், உயிர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சோறு கிடைக்கிறதையும் சொர்க்கம்யா. ஆமா, அப்படி இந்த பக்கம் வாங்க, அப்படியே போயிட்டு வந்துருங்க. பரிசு கைதட்டு நம்ம உள்ள பிரைஸ் வாங்குதா இல்ல? அப்படியே சும்மா நிக்கிறீங்க. ஊக்கமும் ஆக்கமும் நாம தான் கொடுக்கணும். அம்மனி உன்ற பேர் என்ன? சிவன்யா. என்ன படிக்கிற? 7th. 7வது படிக்கிறியா? யார் சொல்லி கொடுத்தாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு? நானே கத்துக்கிட்டேன். கோப்பன் சொல்லி கொடுக்கலையா? இல்ல.
எங்க அப்பன் அப்படித்தான் நான் முதல்ல சைக்கிள் ஓட்டையில பிடிச்சிட்டே வந்தாரு. கொஞ்ச தூரம் போய் விட்டுட்டாரு. நான் அப்பன் பிடிச்சிருக்குதுட்டே போறேன். அங்க போய் பொத்துன்னு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தேன். எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கு. முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுகாத ஓட்ட ஆளே இருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு செட் இருக்கும் போல இருக்குது. அந்த செட்டை முடிச்சுட்டு போயிட்டு வந்துருங்க மாப்பிள்ள. வர அவர் அது மஞ்சநாத மாப்பிள்ள. அவர் வந்து அருள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு பாருங்க, பொள்ளாச்சிக்காரர். பொள்ளாச்சிங்களா? அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த அமெரிக்கன் சிட்டிசன். அது சரி. அங்க போயிட்டா தான் அப்புறம் பச்சைக்காடு வாங்கிக்கிறீங்க. யாரு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா. இங்க இருக்க வரைக்கும் வாங்க. இப்போ நீங்களும் வெளிநாட்டில் வெகு வருஷமா இருக்கிறீங்க. இப்போ முதுகாப்பட்டி செல்வம் அங்கே உங்களுக்கு பழக்கம். அவர் அழைப்பு கேட்டு வந்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க ஊருக்கு வந்ததை? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்காது. அங்கே சன பரபரப்பா ஓடி சம்பாதிக்க ஓட வார திங்க தூங்கவே இருப்பாங்க. அருள் கிராமத்துல டாக் இன் இங்கிலீஷ், நோ ப்ராப்ளம், பேசுங்க, தப்பு இல்ல. இங்கிலீஷ்லயும் பேசுங்க. It's fine. No, everything's great in this town. I love Selvam and he knows it. We run all the time, so it's great. ரொம்ப நல்லதா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்காரவங்க இவர் அங்கேயே போறது அங்கேயே வளர்ந்தவர். அப்புறம் நம்ம ஊரை பத்தி என்ன தெரியும் பாவம். அப்பனாய கூட்டிட்டு வந்திருந்தா தானே தெரியும். அடுத்த பிரைஸ். அடுத்து பானை உடைத்தல. யாரெல்லாம் பானை உடைக்கிறீங்களா வாங்க. முதல்ல பொம்பளையில ஆம்பளையில? பொம்பளையில முதல்ல அம்மனிகளை வர சொல்ல. நல்லா புருஷன் மண்டை உடைக்கிற மாதிரியும் உடைக்கணும். யார் உடைக்கிறீங்கன்னு பாப்பேன். அம்மனியே உன்ற பேர் என்ன? ஆயா என் மகராசி. நீனாலும் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறியா? அத்தா எனக்கு பெத்தவளை. என்ன படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். 7வது படிக்கிறியா? வருங்காலத்துல என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை? எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை. நல்லா கைதட்டுக்கு. ஊருக்கே நீதி சொல்லக்கூடிய நீதிபதி ஆகணும்னு ஆசை. ஆசைப்படுங்க. ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அதுக்கு படிக்கணும், நல்லா உழைக்கணும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சுக்குவியா? அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? அம்மா 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சுன்னு எழுப்பி விட்டுருவாங்களா? ஆமா. நல்லா படிச்சு காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. காலையில படிச்சாலு சாயங்காலத்துக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடணும். கைகள் அப்ப வெடுக்குன்னு இருக்கு. நல்லா செல்போன்லயே கேம் விளையாடப்படாது. ஓடி பிடிச்சி விளையாடணும். கொக்கோ விளையாடணும், நொண்டி விளையாடணும், கபடி விளையாடணும். ஆம்பளை பசங்க கூட பொம்பளை பிள்ளைக்கு தான் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறாங்க. பாரு, சந்தோஷம், வாழ்த்துக்கள். உன்ற பேர் என்ன? இரு வாரேன். அந்த புள்ள பாக்குது வெறிக்கு அவளைகிட்டே கேட்கறீ, என்கிட்ட வரமாட்டேங்கிறியாடாக்குது. உன்ற பேர் என்ன? இந்து. இந்து. மொத்த பேரு இந்து தானா? ஆமா. 10வது. போய் சொல்லாத. நிஜமாலுமே 10வது. எந்த பள்ளிக்கூடம்? வேதலோக வித்யாலயா சேந்தமங்கலத்துல இருக்கு. அப்படியா? வருங்காலத்துல என்ன ஆகும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? விவசாயி. கைதாட்டு கொடுங்கயா. கைதாட்டு கொடுங்கயா. மகராசி விவசாயி ஆகி இங்க பாரு, ஹைடெக் விவசாயம் இருக்குது. அதுக்கெல்லாம் வெளிநாட்டுல முதுகாப்பட்டி செலுமானம் பிடிச்சு அங்கேயே அனுப்பி கூட படிக்க வைக்கிறேன். சரியா? நல்ல பிள்ளை தங்க. எனக்கு பெத்தாராயா, பெருமையா இருக்குதுயா. யார் அடிக்கிறக்கு? பானை உடைக்கிறக்கு யாரு? முதல்ல லேடிஸ் வாங்க, பானை உடைக்கிறக்கு. சாப்பாடு ஓபன் பண்ணிட்டு வந்துட்டு பானை உடைச்சுக்கலாமா? எப்படி? இல்ல, அவங்க ஆரம்பிக்கிற மாப்பிள்ள போயிட்டு வந்துடலாம் வாங்க. சரி, அவங்க ஆரம்பிக்கிட்ட அது போவோம். அதுக்கு 1/2 மணி நேரம் போவாங்க. எதுல உனக்கு பிரைஸ் கொடுக்கலையா? பானை உடைத்தல் லேடிஸ். பானை உடைத்தல் பெண்களுக்கான முதல் போட்டி ஆரம்பிக்க உள்ளது. இந்த 100 மீட்டர் 200 மீட்டர் வாங்க. 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ். 100 மீட்டர் 200 மீட்டர் வாங்க. அந்த விளையாட்டை முடிச்சிடலாம். விக்கி அது சாயந்தரம் இல்ல.
மனோஜ் அப்படியே வாங்க. 100 மீட்டர் 200 மீட்டர் போய் தயார்படுத்துங்க களத்தை. இது அடுத்தபடியாக கபாடி போட்டி.